வணக்கம். நான் உங்கள் முத்தமிழன். அதாவது தமிழகத்துல 2026க்கான சட்டசபை எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த டைம்ல ஆட்சி அமைக்க முடியாத தாவேக்காவோட நிலைமை, அதுக்கப்புறம் கவர்னர் அதை ஏற்றுக்கொள்ளாத நிலைமை நம்ம தமிழகத்துல ஒரு அமைஞ்சிட்டு வருது. ஸோ இதுக்கு அப்புறம் தமிழகத்துல பிரசிடென்ட் ரூல், அதாவது கவர்னர் ரிப்போர்ட் அனுப்பி பிரசிடென்ட் பிகாஃப்ல பிரசிடென்டோட அனுமதியோட பிரசிடென்ட் ரூல் தமிழகத்தில் அமையுமான்ற ஒரு குழப்பம் நிலவிட்டு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தமிழகத்தில் 234 சீட்டு, அதாவது 234 சட்டசபை சீட்டு, அதில் 108 சீட்டு தவிக்க வென்றிருக்கு. அறுதி பெரும்பான்மை கிடையாது, அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடையாது. ஸோ அப்சல்யூட் மெஜாரிட்டி இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்போதான் ஆட்சி அமைச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். பட் ஆனால் தாவக்க கிட்ட அது கிடையாது. ஸோ அடுத்தபடியாக டிஎம்கே கிட்டத்தட்ட ஒரு 73 சீட்டு. ஆனால் அதில் ஐஎன்சி போயிடுச்சு, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் போயிடுச்சு. ஸோ அதை தாண்டி ஒரு 5 சீட்டு குறைச்சி டிஎம்கே இருக்கு. ஸோ ஏடிஎம்கே 53 சீட்டு வச்சிருக்கு, அதாவது ஏடிஎம்கே அலையன்ஸ், டிஎம்கே அலையன்ஸ். ஸோ இப்போ அறுதி பெரும்பான்மை யாருக்கிட்டையும் கிடையாது. ஸோ யாராலையும் ஆட்சி அமைக்க முடியாது. ஸோ இந்த கட்டத்தில் அதாவது பிரசிடென்ட் ரூல் அமைவதற்கான வாய்ப்பு என்ன, அது அமையுமா இல்லை அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, கவர்னர் எப்படி ரிப்போர்ட் அனுப்புவார், எந்த டைம், ஆர்டிகல் என்னன்னா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம், கவர்னர் ரூல் ஒரு ஸ்டேட்ல அமையணும்னா அதுக்கு 3 வழிகள் இருக்கு. அதாவது கான்ஸ்டிடியூஷனல், அதாவது அரசியலமைப்பு முறைப்படி ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 360. ஆர்டிகல் 352 என்ன சொல்றா, அது நேஷனல் எமர்ஜென்சி, அதாவது இந்திய அளவுல ஏதாவது ஒரு போரோ ஏதாவது இல்லைன்னா உள்நாட்டு போரோ ஏதாவது நடந்துச்சுன்னா அது மூலயமா அதாவது பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர்றதுக்கான நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் அது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்னன்னா ஆர்டிகல் 356. அதாவது இது எதை பத்தி கூறுதுன்னா, கான்ஸ்டிடியூஷனல் மிஷனரி ஃபெயிலியர், அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி நடக்க வேண்டியது நடக்காம ஃபெயில் ஆச்சுன்னா அது மூலயமா பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர்றதுக்கான அதிகாரம் பிரசிடென்ட் கிட்ட இருக்கு. ஸோ அது யார் மூலயமா கொண்டு வருவாங்கன்னா கவர்னர் இங்க இருக்க நடக்கிறத ரிப்போர்ட் அனுப்பி கொண்டு வருவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் என்ன வாய்ப்பு இருக்குன்னா, தாவேக்கா 108 சீட்டு அமைக்க, அந்த 108 சீட்டு வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாத நிலைமையில அவங்க ஆட்சி அமைக்க உரிமை கோரிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு கவர்னர் அவர்கள்ட்ட. ஆனா கவர்னர் அதை நிராகரிச்சிருக்காங்க. ஆக்சுவலி கவர்னர் அப்படி நிராகரிக்க முடியுமா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி? ஸோ ஆக்சுவலி என்னன்னா, கவர்னர் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு நேரடியா சொல்ல முடியாதுங்க. கவர்னர் ஒரு கவர்னரோட ரோல்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான ஹெல்ப் தான் பண்ணணும். முதல் முறை அதாவது அவங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, கவர்னருக்கு பாசிபிலிட்டி இருக்கு, பிரசிடென்ட் ரூல் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா முதல் பாசிபிலிட்டி அவங்க ஆட்சி அமைக்கிறது தான் பார்க்கணும். எந்த கவர்மெண்ட் ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணாலுமே முதல் விஷயம் எந்த பார்ட்டி அதிகமான அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லைன்னா கூட அவங்கள்ட்ட எந்த பார்ட்டி அதிகமான சீட்ஸ் வச்சிருக்கோ அவங்கள கூப்பிட்டு போயிட்டு நீங்க ஆட்சி அமைக்க விரும்பினா ஆட்சி அமைக்க வச்சுட்டு சட்டசபை கூடினதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ளோர் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட பார்ட்டி, அதாவது நம்ம தமிழகத்தில் தாவேக்காவை கூப்பிட்டு ஃப்ளோர் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க சட்டசபையில. ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களால அங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியலன்னா கவர்மெண்ட், அதாவது கவர்னர் இங்க இருக்கிற அந்த ரிப்போர்ட்லாம் கலெக்ட் பண்ணி ஆர்டிகல் 356 படி கவர்னருக்கு அனுப்புவாங்க. கவர்னர் கையொப்பமிட்டதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட் போகும். பார்லிமெண்ட் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கவர்னர் ரூல் வரும் தமிழ்நாட்டில். ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஆனால் கவர்னர் ஆட்சி அமைக்க பதவி பிரமாணம் செய்ய வைக்கிறதுக்கான ஒரு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. என்ன விஷயம்னா, தாவேக்க 108 சீட்டுகள் வாங்கினாலும் அவங்ககிட்ட அறுதி பெரும்பான்மை நீங்க இல்ல. முதல் உங்க கூட்டணி கட்சிகள் உங்களை யாரு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் ஃபார்ம்ல நீங்க ஒரு ஃபார்ம் கொண்டு வாங்க, அவங்களோட சப்போர்ட்டை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அது ஆக்சுவலி பாசிபிலிட்டி கிடையாதுங்க. கவர்னர் முதல் முறையாக என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஆட்சி அமைக்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஆட்சி அமைக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ளோர் டெஸ்ட்ல ஃபெயில் ஆனா கான்ஸ்டிடியூஷனல் மிஷனரின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 350 படி பிரசிடென்ட் ஆட்சி கொண்டு வர முடியும். ஆனா தமிழ்நாட்டில் அதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. ஆனாலும் ஏன் கவர்னர் அதுக்கான ஆட்சி, அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாருன்னு தெரியல. ஸோ இது போல நிகழ்ச்சி நம்ம கர்நாடகாவில் நடந்திருக்கு. என்ன விஷயம்னா, பொம்மை வழக்கு, இது கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பெரிய திருப்பு முனைன்னு சொல்லலாம். பொம்மை வழக்கு நடந்திருக்கு. என்ன விஷயம்னா, பொம்மைன்ற ஒரு
ஜனதாதள் தலைமை பொறுப்பு அவர் வந்து சிஎம் கேண்டிடேட்டா இருக்காரு. அவர்கிட்ட அறுதி பெரும்பான்மை கிடையாது. ஆனா வந்து கவர்னர் இதெல்லாம் எதுவுமே ப்ராப்பரான ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணாம பிரசிடென்ட்டுக்கு வந்து அனுப்பிட்டாரு. ஸோ பிரசிடென்ட் ரூல் போட்டாங்க. அதுக்கப்புறம் பொம்மை வந்து வழக்கு தொடர எங்கள்கிட்ட மெஜாரிட்டி இருக்கு, நீங்க எதுவுமே பாசிபிலிட்டி காட்டாம கேட்காம நீங்க வந்து பிரசிடென்ட் ரூல் எப்படி போடலாம் அப்படின்ட்டு வழக்கு தொடர்ந்தாங்க. அதாவது அந்த டைம்ல வந்து நம்ம ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாங்க, அதாவது நீதிமன்றம் வந்து நீங்க எப்படி போடலாம், இது வந்து ஆர்டிகல் 356 அரசியலமைப்பு சட்டம் 356 வந்து நீங்க மிஸ்யூஸ், அதாவது துஷ்பிரயோகம் பண்றதா நீங்க வந்து அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பெரிய திருப்பு முனைங்க. ஆனா அந்த 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 ஒரு கேஸை வச்சு நம்ம தாவேக்கா வந்து அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், அந்த ஒரு வெர்டிக்டை வச்சு தாவேக்கா வந்து நம்ம கேஸ் வந்து போட்டு மேல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, கர்நாடகாவில் நடந்திருக்கு, நீங்க எங்களுக்கு ஏன் ஆட்சி அமைக்க அனுமதி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா கவர்னர் வந்து பாசிபிலிட்டி இருக்கு. கவர்னர் பாசிபிலிட்டி இருந்தாலுமே முதல் பாசிபிலிட்டி எதுக்கு அவங்களுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு கொடுக்கணும்னா கவர்மெண்ட் ஆட்சி அமைக்க தான். கவர்னர் வந்து ஆட்சி அமைப்பதற்கான உதவி செய்வதற்காக தானே தவிர ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்கு அல்லன்றதை புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல அரசியலமைப்பு இதுக்கான வழிமுறை தான் இங்க இருக்குது. ஸோ இவ்வளவுதான் பிரசிடென்ட் ரூல் தமிழ்நாட்டில் போட முடியுமான்ற பாசிபிலிட்டி இவ்வளவுதாங்க. ஸோ இது போன்ற அரசியலமைப்பு நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள், கல்வி சார்ந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பேர் முத்தமிழன். நன்றி.